நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2016 மூணாறு, சரிங்களா, நம்ம மூணாறு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்க 5 பசங்க அதை வந்து காப்பி அடித்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த பிடிச்ச வாத்தியாரை, அந்த காப்பியை அடித்தவங்கள பிடிச்ச வாத்தியாரை போக்சோ ஆக்டில் என்னை பாலியல் சீனில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணிட்டாரு, அவர் ஆர்டிஸ்ட் பில் முடிகிறார். அவங்களுக்கு பிறந்த பசங்களை இங்கே இருக்காதீங்கம்மா, என் பேரை கெடுத்துட்டாங்க, இங்கே போங்கன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போய் படிக்க வச்சு மேல் படிப்பு படித்து முடிச்சிட்டாங்க. வீட்டில் இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மேல் படிப்புக்கு அனுப்பி வச்சுட்டு படிக்க வச்சு அவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கேஸ் இருந்தால் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போது அவங்க காப்பி அடித்ததை பிடிச்சதுனால போக்சோ போட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அந்த 5 பசங்க. இது மாதிரி பாருங்க, போக்சோ வழக்கில் எத்தனை பேர் நியாயமாக இருக்கவங்கள அப்புறம் முன்னாடி வரமாட்டாங்க. தயவுசெய்து யாருமே மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், காப்பி அடித்து பிடிச்சது, ஹோம்ஒர்க் எழுதிட்டு வராது, இதெல்லாம் வந்ததுங்க, இப்போ வந்தது, சரிங்களா. ஹோம்ஒர்க் எழுதிட்டு வந்து திட்டினதுனால, எழுதிட்டு வராதனால திட்டின வாத்தியார்னால போக்சோ ஆக்டில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் எடுக்கல விடுங்க, விசாரணையில் தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணுக்கு எதுவும் நடக்கல, இந்த பொண்ணு பொய் சொல்லுதுங்க. இது மாதிரி பாருங்க, பொய் சொல்றவங்க தயவு சொல்றேன், சப்போஸ் மிஸ்டேக்கா அவங்க எடுத்தாங்க எஃப்ஐஆர்னா அந்த வாத்தியாரோட வாழ்க்கை போச்சு, அவங்களோட குடும்ப வாழ்க்கை போச்சு. தயவு சொல்றேன், இது எப்படி பாக்குறீங்க? தயவு சொல்றேன், இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா கடுமையாக்குவாங்க. நிஜமா இருக்கிறவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கஷ்டமாயிரும். அதனால எக்காரத்தை கொண்டு இந்த மாதிரி பொய்யா கொடுக்காதீங்க. இதை பாருங்க, 3 ஆண்டுகள் சிறையில் இருந்ததுடன் 3 வருஷம் சிறை இருந்திருக்காரு, சரிங்களா. ஆன்டிசிபேட் பெயில் போடுறது கிடைக்கல, நீக்கமும் செய்யப்பட்டு சஸ்பென்ஷன், சரிங்களா. 10 ஆண்டுகள் 10 வருஷமா இந்த கேஸு அலைஞ்சு நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. காப்பி அடிச்சதை பிடிச்சதுனால 5 மாணவிகள் சேர்ந்து பாலியல் புகார்ல அடித்ததாக விடுதலை. அது என்னது, பாலியல் புகார்ல சும்மா கொடுத்துட்டோம், காப்பி அடிச்சதை பிடிச்சிட்டாங்க அதனால கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க கோர்ட்ல. 10 வருஷமா போராடி அது போராட்டத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கோர்ட்ல வக்கீல் விசாரிக்கும் போது குறுக்கு விசாரணையில இந்த பொண்ணுங்க ஒத்துக்கிச்சுங்க. விசாரணை பண்ணி ஒத்துக்கினால அவர்கிட்ட காசு இருந்துச்சு, போராட வலிமை இருந்துச்சு, ஓகே. எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன ஆகுது? ஒரு சின்ன சின்ன நீங்க இதை பண்ற தப்புனால இன்னொருத்தவங்க பாதிக்கிறது, இன்னொருத்தவங்க குடும்பமே பாதிக்கும். பாருங்க, பிரச்சனை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போறா. தேங்க்யூ. எக்காரத்தை கொண்டு இந்த மாதிரி போலியா பண்ணாதீங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸ் கேஸ் எல்லாரும் மிஸ்யூஸ் பண்றதுனால இப்போ சட்டங்கள் ரொம்ப கடுமையாக்கப்பட்டிருக்காங்க. நம்ம வரதட்சணை கொடுமை இருக்கு, இப்போ 1-2 இருக்கு, ரொம்ப இல்லைங்க, ரொம்ப கூட இல்லை, சில கூட இல்லை, சரிங்களா. ரொம்ப கடுமையாக்குறதுனால, மிஸ்யூஸ் பண்றதுனால கடுமையாக்குறது தவிர கடுமையாக்கணும்னு இல்லை. அது கொண்டு வந்த சட்டமே மெயின்டெனன்ஸ், டெல்லி ஹைகோர்ட் இப்போ கூட சொல்லியிருக்காங்க, அது மெயின்டெனன்ஸு மெயின்டைன் பண்றதுக்கு தவிர வழிப்பறி பண்றதுக்கு இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஒருத்தவங்களை சாகடிச்சு நீங்க வாடுறதுக்கு அவங்கள்ட்ட காசு பிடுங்கிறதுக்கு இல்லை அப்படின்னு இருக்காங்க. எப்படின்னு பாருங்க. இந்த பாருங்க போக்சோ ஆக்ட்ல நம்ம சேனல் சொல்ற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.